ஆண்டவர் இந்த வேளையிலும் நீர் எங்களோடு கூட பேசும்படியாக நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அந்த லீதியாளின் உள்ளத்தை திறந்தது போல ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவர் எங்களுடைய உள்ளத்தையும் திறந்தரல வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற குறைவுகளை இந்த நாளிலே ஆண்டவரை நிறைவாக்கி எங்களை ஆசீர்வதித்தரல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆண்டவரே அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறதுன்னு சொல்லி வேத வசனம் சொல்லுகிறதே. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தக்கூடியதாய், எங்களை பக்குவப்படுத்தக்கூடியதாய், பரலோக ராஜ்யத்திற்கென்று தகுதிப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இருதயத்தை திறந்து உம்முடைய வார்த்தையினால் நிரப்பி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரை புதுப்பித்தரல வேண்டும் என்று சொல்லி எங்களை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். உம்முடைய வார்த்தை எங்களிடத்தில் கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. அவங்க கணவன் ரொம்ப மறதி, சரியா? கணவன் இப்போ ஒரு மளிகை கடைக்கு போய் ஒரு 4 பொருள் வாங்கிட்டு வர சொன்னால் 2 பொருள் தான் வாங்கிட்டு வருவார், சரியா? இது எல்லா வீட்லேயும் நடக்கிறது தானே அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரி, இப்படிப்பட்ட ஒரு கணவர், அவர் ஒரு படி மேலே, எதை சொன்னாலும் மறக்கக்கூடிய ஒரு கணவர். அந்த கணவரிடத்தில் மனைவி காலையில் கிளம்பும்போது சொன்னாங்க, இன்றைக்கி ஒரு லெட்டரை போஸ்ட் பண்ணணும், அந்த லெட்டர் உங்கள் பேக்கில் வச்சுருக்கேன், வேலைக்கு போகும்போது கண்டிப்பாக மறக்காமல் போஸ்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி பேக்கில் வச்சு விட்டாங்க. சரிம்மா அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப கொஞ்ச நேரம் கழித்து அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சொன்னாங்க, எங்க அதை மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியமான லெட்டர் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, கண்டிப்பாக நான் பண்ணிடுறேன் அப்படின்னாங்க. திரும்ப ஷூ மாட்டும்போது சொன்னாங்க. வெளியே வரும்போதும் கேட்டுக்கிட்ட போகும்போது சொன்னாங்க, என்னம்மா அப்படி ஒரு லெட்டர் அப்படின்னாங்க. இல்லை, ரொம்ப முக்கியமான லெட்டர், மறக்காமல் போஸ்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவர் நடந்து வந்தார். பஸ் ஸ்டாண்டில் நின்னார். பேருந்து நிலையத்தில் அந்த பஸ் ஸ்டாண்டில் நின்ன உடனே யோசிச்சுக்கிட்டே இருந்தார், சரி எப்படியாவது நம்ம லெட்டரை போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். கரெக்டாக பஸ் வந்தது. பஸ் கொஞ்சம் தள்ளி போய் நின்றனால ஓடி போய் பஸ்ஸில் ஏறுறதுக்காக ஸ்பீடாக ஓடினார். ஓடும்போது பின்னாடி இருந்து ஒருத்தர் தட்டி சொன்னார், சார் இந்த லெட்டரை போஸ்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டார். உடனே அவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்னடா, என்கிட்ட என் மனைவி சொன்ன காரியம் இவருக்கு எப்படி தெரிந்தது அப்படின்னு சொல்லி. உடனே திரும்ப கொஞ்ச நேரம் கழித்து ஓடி போய் அது பஸ்ஸில் ஏறி ஒரு கஷ்டப்பட்டு நின்று ஒரு சீட் கிடச்சிது. போய் கஷ்டப்பட்டு போய் உள்ளே போய் உட்காந்து அப்படி நிமிரக்குள்ள பின்னாடி இருந்து ஒருத்தர் தட்டினார், நீங்கள் லெட்டரை போஸ்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி. அவருக்கு நம்பவே முடியல, எப்படி இது நடக்குது அப்படின்னு சொல்லி. திரும்ப சரி என்னவோ நடக்குது, ஏதோ சக்தி என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பஸ் ஸ்டாண்ட் திரும்ப அவருடைய இறங்க வேண்டிய இடம் வந்தது. இறங்கும்போது கரெக்டாக ஸ்டெப்புக்கிட்ட நின்றுட்டு இருந்த ஒருத்தர் தட்டி சொன்னார், சார் அந்த லெட்டரை மறக்காமல் போஸ்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி. இவருக்கு நம்பவே முடியல, என்னதான் நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டார். ஏன்னா அவர்கிட்ட கேட்க முடியல, அவருக்கு யார்கிட்டையாவது கேட்கணும், எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொல்லி கேட்கணும் அப்படின்னு சொல்லி இறங்கினார். இறங்கி பேக்கெல்லாம் எடுத்து மாட்டிட்டு இப்படி நடக்கிறக்குள்ளே இன்னொருத்தர் கூப்பிட்டு திரும்ப சொன்னார். திரும்ப சொன்னோன்னே, சார் உங்களுக்கு எப்படி தெரியும், என் மனைவி வீட்டில் சொன்ன காரியம் இங்கே எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே அவர் சொன்னார், இல்லை சார் உங்கள் பின்னாடி முதுகில் ஒட்டி விட்டுருக்காங்க உங்கள் மணி. சரியா? ஒரு அந்த கதையும் நம்ம கேட்டதாக இருக்கலாம். ஒரு இதுதான் இன்றைக்கி நம்ம கேட்கக்கூடிய வசனமும் இப்படி தான், யாருக்கும் தெரியாத வசனம் கிடையாது. சரியா? இங்கே இருக்கிற நிறைய பேரை கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண சொன்னாலும் என்னை விட நல்லா பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கீங்க. ஆனால் நம்ம வேத வசனங்களை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிறோம், அவ்வளோதான். யாருக்கும் தெரியாதது ஒன்றும் கிடையாது. ஆண்டோடைய வார்த்தை என்ன நமக்கு தெரியாமல் இருக்கா? எதுவுமே கிடையாது. ஆனாலும் நம்ம திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையை இன்னும் பரிசுத்தப்படுத்தக்கூடியதாய் வேத வசனம் கிரியை செய்கிறது. நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிப்பதற்கு இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யக்கூடியது. சரி, இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பில் நம்ம செய்தியை கேட்க போகிறோம் அப்படின்னா, ஜெயிக்கப்பட்ட வாழ்க்கை. சரியா? ஜெயிக்கப்பட்ட ஒரு ஜெயமான ஒரு வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி நம்ம நிதானித்து அறிய போகிறோம். பெண்கள் பண்டிகை, பெண்கள் ஞாயிறு அப்படிங்கிறனால சில பெண்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இது பொதுவானது, எல்லாருக்கும் பொதுவான ஒரு சத்தியம். வாசிப்போம். 2 பேதுரு 2 அதிகாரம் 19 வசனம். சரியா? எதினால் ஒருவன்
ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ, எதனால் ஒருத்தன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டவனாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எதற்கு நான் அடிமையாக இருக்கிறேன், நான் எதனால் நான் ஜெயிக்கப்பட்டிருக்கிறேனோ, எதனால் நான் என் வாழ்க்கை ஜெயிக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கு நான் அடிமையாக இருக்கிறேன் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இல்லை, நான் யாருக்கு அடிமை? இல்லை, நான் யாருக்கு அடிமை? ஒரு காலத்தில் ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக இருந்தோம். இல்லைன்னா பெண்கள் சில நேரங்களில் ஒரு காலத்தில் பெற்றோருக்கு கீழே இருந்த மாதிரி இருந்தாங்க. இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் கணவருக்கு கீழெல்லாம் இல்லை. அதுதான் உண்மை. யாரை கேட்டாலும் கணவர்கிட்ட கேட்டால் ஏதாவது கொஞ்சம் காணிக்க கொடுங்க, இல்லைம்மா கொஞ்சம் வீட்டில் கேட்டு சொல்கிறேன். அந்த அளவுக்கு இன்றைக்கி சமுதாயம் மாறிச்சதுனால நம்ம அடிமைன்னு சொல்வதற்கு இல்லை. சரி, இன்றைக்கு நான் எதற்கு அடிமையாக இருக்கிறேன்? இதே இன்னொரு வேத வசனத்தை கூட வாசிப்போம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். நெகேமியா 9ஆம் அதிகாரத்தில் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அடிமைத்தனத்திற்கு என்ன செய்யும்படியாக, அடிமைத்தனத்திற்கு கழுத்தை நினையாமலும் அடிமைத்தனத்திற்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. சரி, இன்னைக்கு நான் எதற்கு அடிமை அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். எதற்காக அடிமை, எதற்கு நான் அடிமைப்பட்டிருக்கிறேன்? ஒருவேளை சிலர் நான் இப்போ நிறைய காரியங்களுக்கு அடிமைப்பட்டவனா இல்லை, இன்னைக்கு உலகத்தில் வெளியே சொல்லக்கூடிய அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை அடிமைப்பட்டதாக இல்லை. ஆனாலும் சிலர் செல்ஃபோனுக்கு அடிமை. இன்னைக்கு நிறைய செல்ஃபோனில் இன்னைக்கு பெண்களை எடுத்துக்கொண்டாலுமே நிறைய ஒரே சமையலாக 110 பேர் செஞ்சதை பார்ப்பாங்க. ஆனால் கடைசியில் செய்கிறது, நான் என்ன செய்யறேனோ அதை தான் செய்ய போகிறேன். நான் 10 பேர் செய்கிறத பார்த்தாலும் கடைசியில் செய்ய போகிறது என்னோட சொந்த விருப்பத்தின்படி தான் செய்ய போகிறேன். ஒரு இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். நிறைய பேர் பெற்றோருக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருக்கிறாங்க. பெண்களோ ஆண்களோ யாராக இருந்தாலும் குடும்பத்தை ஆண்டவர் நேசிக்க சொல்லக்கூடிய விதத்திலே நேசிக்காதபடிக்கு சிலர் பெற்றோருக்கு அடிமையாக இருக்கிறாங்க, சிலர் மனைவிக்கு அடிமையாக இருக்கிறாங்க, சிலர் பெண்கள் கணவனுக்கு அடிமையாக இருக்க. கணவனுக்கு அடிமையாக இருக்க நான் சொல்ல மாட்டேன், சரியா? பெற்றோருக்கு அடிமையாக இருக்கிறாங்க. இப்படி ஏதாவது ஒரு அடிமைத்தனத்திலே இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லை, நான் எதற்குமே அடிமை இல்லை. இன்றைக்கி இவங்க சொல்கிறாங்க நான் எதற்கு அடிமை, நான் எதற்குமே அடிமை கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம பேசி கொண்டதாலும் என்னுடைய வாழ்க்கையில் நாம் ஒரு உள்ளார்ந்த நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். என்னுடைய வாழ்க்கை எதற்கு அடிமைப்பட்டு கிடக்கிறது? ஒரு டிவி சீரியலுக்கு நான் அடிமைப்பட்டிருக்கிறேனா, அல்லது செல்ஃபோனுக்கு நான் அடிமைப்பட்டிருக்கிறேனா, அல்லது உறவுகளுக்கு நான் அடிமைப்பட்டு கிடக்கிறேனா, அல்லது என்னுடைய வாழ்க்கை யாருக்கு அடிமைப்படுறதா இருக்குது? எதுதான் அடிமை அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் நான் முதல்ல அந்த 2 பேதுருல வாசித்தோம். எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டவனாக இருக்கிறான். நான் எதற்கு, யார் சொன்னால் நான் தட்ட மாட்டேனோ, இல்லைனா நான் எதை என்னுடைய வாழ்க்கை ஜெயித்து கொண்டிருக்கிறது, எதை என்னால் செய்யாமல் இருக்க முடியாதோ, இல்லை எதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேனோ, உள்ள ஆலயத்திற்கு வர வேண்டிய நேரத்தில் என்னுடைய நான் வேலைக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தேன்னா நான் வேலைக்கு அடிமையாக இருக்கிறேன். இல்லை, என்னோடய உறவுகளின் ஒரு கொண்டாட்டங்களுக்கு நான் போக வேண்டிய நேரத்தில் ஒரு ஆலய ஆராதனையை நான் தடை செய்துவிட்டு நான் போகிறேன்னு சொன்னால் நான் உறவுகளுக்கு அல்லது கொண்டாட்டங்களுக்கு அடிமைப்பட்டவனாக இருக்கிறேன். நான் கல்விக்கு சில நேரத்தில் நம்ம அடிமைப்பட்டவங்களாக மாறி போயிடும். இன்றைக்கி சமுதாயத்தின் சூழ்நிலைகள் அப்படி போயிட்டுருக்கு. அப்போ இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் நான் யாருக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன்? நான் எதனால் ஜெயிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன்? என்னுடைய வாழ்க்கை யாரால் ஜெயிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது? என்னுடைய வாழ்க்கையை நானே ஜெயித்து கொண்டிருக்கிறேனா, என்னை மற்றவர்கள் ஜெயித்து கொண்டிருக்கிறார்களா, அல்லது பிசாசினுடைய வாழ்க்கையிலே ஜெயம் எடுத்து கொண்டிருக்கிறானா? ஒரு இதைத்தான் நாம் இன்னைக்கு சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாசிப்போம். சரி, ஒருவேளை நெகேமியாவிலே நம்ம வாசித்ததுபடி அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகளை என்ன செஞ்சிட்டாங்க? மறந்து போனாங்க. ஆண்டவர் ஒரு பெரிய போராட்டம் நடத்தி 10 வாதைகளை கொடுத்து ஒரு அற்புதமான, ஒருவேளை அந்த உலகத்தில் எந்த ஜனங்களுக்கும் எந்த ஜாதிகளுக்கும் நடக்காத ஒரு அற்புதத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். பிடுங்கி கொண்டு வந்ததை போல ஒரு துஷ்டனுடைய கையிலிருந்து பிடுங்கி எடுத்துக்கொண்டு ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து விடும்போது அவங்க திரும்ப என்ன செஞ்சாங்க? எனக்கு எகிப்தில் கிடைத்த பூண்டு இருந்தால் நல்லா இருக்குமே, வெங்காயம் இருந்தால் நல்லா இருக்குமே, நான் அங்கேயாவது நிம்மதியாக சாப்பிட்டுட்டு இருந்தேனே, ஒரு நேரம் சாப்பாடாவது கிடச்சிதே, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டா என்ன, எனக்கு சாப்பாடு
கிடச்சிதே. நான் இன்னைக்கு டெய்லி மணிக்கணக்கில் நடக்கிறேனே. ஆனால் ஆண்டவர் மணிக்கணக்கில் நடந்தாலும் அவருடைய பாதரட்சைகள் என்ன செய்யவே இல்லை, பழசாய் போகவே இல்லை. ஒருவேளை இப்படி அற்புதமாய் ஆச்சரியமாய் ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு வந்திருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய அடிமைத்தனத்திற்கு திரும்பும்படியாக தன்னுடைய பார்வைகளை திருப்பினார்கள் என்று சொல்லி நம்ம வேத வசனத்தில் பார்க்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். சமாதானம் இல்லாத சூழ்நிலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருந்து ஜெபித்ததின் மூலமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுத்திருக்கலாம். ஒருவேளை வீடு வசதி இல்லாத சூழ்நிலையில் ஆண்டவருடைய சமூகத்தை நாம் காத்திருந்து ஜெபித்ததின் மூலமாக ஆண்டவர் நமக்கு வீடு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கலாம். ஒருவேளை வேலை வாய்ப்பு, கணவன், ஒரு திருமண காரியங்கள், பிள்ளை செல்வங்கள், இப்படி எத்தனையோ நன்மைகள் இல்லை என்கிற சூழ்நிலைகளில் எத்தனையோ நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நம் காத்திருந்தது நிமித்தமாக ஆண்டவர் நிறைய நன்மைகள் நமக்கு செய்திருக்கலாம். ஒரு சின்ன காரியமாக இருக்கலாம். ஆண்டவரே எனக்கு இந்த மார்க்கை கொடுங்க, ஆண்டவரே ஒரு ஆண்டவரே எனக்கு இந்த ஒரு வேலையை தாங்க, சின்ன ஒரு ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு காலையில் எனக்கு இது சாப்பிட ஆசையாக இருக்குது, ஆண்டவர் இதை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட ஆண்டவர் நமக்கு நிறைய தேவைகளை சந்தித்து இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், இப்படி இத்தனை நன்மைகளை செய்த ஆண்டவரை மறந்து அடிமைத்தனத்திற்கு நேராக நம்முடைய மனதை திருப்புகிறோம். எது நம்முடைய வாழ்க்கையில் இல்லையோ அது நம்முடைய வாழ்க்கையை ஜெயித்து கொண்டிருக்கிறது அநேக வேளையில். அல்லேலூயா, உண்மைதானா? என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருக்கோ, இன்னைக்கு எனக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை என்னை ஜெயித்து கொண்டிருக்கிறது, அது என்னை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. உண்மையா இல்லையா? இது என் வாழ்க்கையில் இல்லை. ஒருவேளை ஒரு சின்ன ஒரு பண தேவையாக இருக்கலாம், ஒரு 10,000 ரூபாய் நம்முடைய வாழ்க்கையில் தேவையாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வேலை வாய்ப்பிற்காக நம்ம ஜெபித்து கொண்டிருக்கலாம். அது என்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கவில்லை என்று சொல்லும்போது நம்ம ஆண்டவரை மறந்து விடு. என் வாழ்க்கை முழுசும், என் சிந்தனை முழுசும் எதுதான் இருக்குது, என் வேலை. ஐயோ எனக்கு வேலை இல்லையே, ஐயோ எனக்கு வேலை இல்லையே, அவங்களுக்கு வேலை கிடச்சிச்சு, இவங்களுக்கு வேலை கிடச்சிச்சு, இவங்க வாழ்க்கைலாம் இப்படி இருந்துச்சு, இவங்க வாழ்க்கை சரியில்லை, ஆனால் இவங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்குதே. நான் இவ்வளோ ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் இந்த நன்மை இல்லையே, ஏன் நன்மை, என் வாழ்க்கையில் ஏன் இந்த நன்மையை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், எனக்கு ஏன் இந்த உறவு இல்லை, எனக்கு ஏன் இந்த நன்மை இல்லை, எனக்கு ஏன் இந்த ஆசீர்வாதம் இல்லை, இப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கை பல நேரங்களிலே இல்லை என்கிற காரியம் நம்மை ஜெயித்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை எதனால் ஜெயிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது? ஒருவேளை என் வாழ்க்கையில் இல்லை என்கிற சூழ்நிலை பல காலங்களில் நமக்கு இல்லாமலே இருந்திருக்கலாம். அன்னைக்கு நமக்கு அது பெரிய பிரச்சனையாக தெரிஞ்சிருக்காது. யாரோ ஒருத்தருக்கு, நமக்கு எதிரில் இருக்கிறவங்களுக்கு நான் எதிர்பார்த்திருந்த காரியம் அவங்களுக்கு நடக்கும்போது தான் நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். உண்மையா? என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை நான் இன்னைக்கு ஞாபகம் வரதுனால சொல்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் 12th முடிச்சுட்டு போது ஊழியத்திற்கென்று ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தேன். சரியா? என்னுடைய குடும்பம் பெரிய ஊழியத்தை சார்ந்த குடும்பம்லாம் கிடையாது. ஒரு மளிகை கடை வைத்திருந்த ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம். சரி, அவங்க என்னுடைய அப்போ ஆண்டவர் என்னை ஊழியத்திற்காக நான் எப்படி ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தேன்னு எனக்கே தெரியும். நான் இன்றைக்கி வரைக்கும் யோசிச்சு பார்ப்பேன். எனக்கு அப்படி யாரும் என்னை வழி நடத்தவும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் எனக்கு கிருபையாக என்னை முன்குறித்திருக்கிறார், அவ்வளோதான். அப்போது ஏன்னா அந்த சார்ந்த குடும்பம் கிடையாது, அதனால் நான் சொல்கிறேன். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்துக்கு நான் போகும்போது அங்கே போய் நான் அதிகமாக அந்த வார்த்தையை சொல்லுவேன், நான் ஊழியத்துக்காக போகணும், நான் படிக்க வரலை. சரியா? அந்த வார்த்தையை நான் அடிக்கடி சொல்லக்கூடிய நான் ஊழியம் செய்யணும், ஊழியத்துக்கு போகணும். அப்போது ஊழியத்துக்கு எல்லாம் முடிச்சு வரும்போது நான் வளர்ந்தது ஃபுல்லாகவே கோயம்புத்தூர். அதனால் கோயம்புத்தூர் அப்படிங்கிறனால எல்லாருமே எனக்கு சொல்லுவாங்க, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல எனக்கு தான் வேலை கிடைக்கும்னு சொல்லி எங்கள் காலேஜில் எல்லாருமே சொல்லுவாங்க, டீச்சர்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா கோயம்புத்தூரில் கொஞ்சம் எளிதாக, நம்ம பகுதியை விட அந்த சைடு சேலம், திருச்சி, ஈரோடு அந்த சைடெலாம் கொஞ்சம் ஈஸியாக கிடைச்சிரும். அப்படிலாம் சொன்னனால எனக்கு மனசில் அதெல்லாம் அன்றைக்கி பதியவே இல்லை. அதுக்கு பிறகு எதிர்பாராத சூழ்நிலை ஆண்டவர் இந்த ஊழிய பாதையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். நான் நினைக்கல, ஆனால் ஆண்டவர் கிருபையாக கொடுத்தாரு. அப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் திருமணம் ஆகினதுக்கு பிறகு அப்போ தான் கொஞ்சம் பண பிரச்சனைனா அப்படி என்ன அப்படின்னு சொல்லி தெரிய ஆரம்பிக்குது. கொஞ்சம் நல்லா வாழ்ந்துட்டோம், பண கஷ்டம் வருது. அதுக்கு அடுத்தது தான் நிறைய வேலை வாய்ப்புகள் ரொம்ப எளிதாக கொஞ்சம் குறுக்கு வழியில் கிடைக்கிற சூழ்நிலைலாம், அதனாலேயே நான் தட்டி விட்டேன், வேண்டாம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்காதுன்னு சொல்லி. இங்கே வந்ததுக்கப்புறம் டெட்டு தேர்வு வந்த உடனே முதல் டெட் ரொம்ப ஈஸியாக எழுதினேன், ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டு எழுதினேன். 2வது வரும்போது என் மனசில் ஒரு பெரிய போராட்டம், எப்படியாவது வேலைக்கு போயிடணும். ஏன்னா எனக்கு விட சின்ன பிள்ளைகள்லாம் வேலைக்கு போகிறாங்க, என்னை விட வயசில் குறைஞ்சவங்களாம் வேலைக்கு போகிறாங்க. நான் அது வரைக்கும் சரி, நமக்கு நேரம் வரும்போது, நம்ம நம்பர் வரும்போது நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைத்துட்டு இருந்த சூழ்நிலையில்
இப்போ ஆசிரியர் டெட்டு தேர்வு வருது, தேர்வு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி இருந்தவங்கெல்லாம் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. ஒரு மனசில் ஒரு பெரிய போராட்டம், கிட்டத்தட்ட நான் பைத்தியமாகக்கூடிய லெவலில் நான் படித்தேன். எந்த அளவுக்கு உயிரை கொடுத்து படிப்பாங்கன்னு சொல்லுவாங்களா அந்த அளவுக்கு படிப்பேன். ஆனால் கரெக்டாக 1 மார்க்கில் போகும். கரெக்டாக 1 மார்க்கில் ஒரு 3 எக்ஸாம் அப்படி எனக்கு போச்சு. என்கிட்ட மார்க்கை சொல்கிறக்கே எங்கள் வீட்டில் பயப்படுவாங்க. இந்த மார்க் நீ வாங்கியிருக்கேன்னு சொல்கிறக்கே என்கிட்ட சொல்ல ரொம்ப யோசிப்பாங்க. எனக்கு தெரியும் எக்ஸாம் எழுதிட்டு வந்தோடனே எனக்கு படித்தது நம்ம தானே, சரி நம்ம இப்படி தான் ஒன்று பார்டரில் இப்படி வருவோம் இல்லை இப்படி வருவோம் நமக்கே தெரியும். அதனால் என்கிட்ட சொல்லவே பயப்படும். ரிசல்ட் வந்துச்சுன்னே சொல்ல பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நாள் எனக்கு நானும் ஐயாவும் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு ஐயா ஃபோன் பண்ணுறாங்க, தம்பி மார்க் பார்த்தீங்களா? எனக்கு சவுண்டு கேட்குது. ஆக்சுவலாக முந்தின நாளே ரிசல்ட் வந்துருச்சு. அவனே ஆமாண்ணே அப்படின்ட்டு ஏதோ உளத்துறாங்க. அதுக்கு பிறகு தான் ஃபோனை வச்சோன்னே ரிசல்ட் வந்துருச்சா அப்படின்னு நான் அன்னைக்கு தான் நினச்சேன், என் நிலைமை எவ்வளோ பரிதாபமாக இருக்குது. என்னை பற்றி எல்லோரும் ஏன்னா நான் இருந்த சபைகள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வந்து ஆல்டரில் கலந்து அழுவேன். எல்லாருக்கும் தெரியும் நான் எந்த அளவுக்கு படிச்சிருப்பேன்னு தெரியும். ஆனால் ஒரு கட்டத்தில் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார், இது உன் வாழ்க்கை கிடையாது, உன்னோட அழைப்பு வேறு, உன் வாழ்க்கை தடம் மாறி போயிட்டுருக்கு. உன் வாழ்க்கையில் நீ எவ்வளோ சமாதானம் இல்லாத சூழலில் நான் சமாதானம் கொடுத்தேன், ஆனால் உன் வாழ்க்கை இன்றைக்கி வித்தியாசமாக போயிட்டுருக்கு. உன்னோட நம்பிக்கை உன்னுடைய சிந்தனை எதில் இருக்குது? உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு போராட்டமான ஒரு காலகட்டம். எனக்கு மனசுக்குள்ளே வெளியே நான் நல்லா தான் இருக்கேன், ஆனால் என் இருதயத்துக்குள்ளே அவ்வளோ போராட்டம். ஆண்டவர் இவங்க வேலைக்கு போயிட்டா அவங்க வேலைக்கு போயிட்டா என்னால் தாங்க முடியாது. நான் அன்னைக்கு தான் என் வாழ்க்கையில் எவ்வளோ பொறாமையின் எண்ணத்துக்குள்ளே நான் இருக்கிறேன்னு நான் கற்றுக்கொண்டேன். நான் அன்னைக்கு தான் கடைசியாக ஒரு டெட் எக்ஸாமுக்கு மதுரையில் போய் கோச்சிங்காக நான் தங்கியிருந்தோம். ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன். நான் அந்த அளவுக்குலாம் போயிட்டேன். இதே ஹாஸ்டலில் போய் தங்கியிருக்கும்போது என் கூட என்னோடய ஃப்ரெண்டை நான் தான் கூப்பிட்றேன். கூப்பிட்டு வா டெட்டுக்கு இப்போ எக்ஸாம் படிக்க போவோன்னு சொல்லி கூப்பிட்டு அவளோட இருக்கும்போதும் ஆண்டவர் அன்னைக்கு தான் எனக்குள்ளே பெரிய போராட்டம் என் மனசுக்குள்ளே. ஐயோ நான் பாஸ் பண்ணாமல் அவள் பாஸ் பண்ணிட்டா, என்னால் தாங்க முடியாத ஆண்டவரே, 2 பேரையும் பாஸ் பண்ண வச்சுருங்க ஆண்டவரே. அப்போ தான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தவன் வாழ்க்கை தவறான பாதையில் போயிட்டுருக்கு, சமாதானம் இல்லை. அதனால் சரீரத்தில் அநேக பலவீனங்கள், மன போராட்டம், இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது தான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தேன். நான் எதனால் ஜெயிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன்? என்னுடைய உலக பிரகாரமான பணத்தினாலும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களினாலும் நான் எனக்கு ஜெயிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். மற்றவர்களை பார்த்து நான் ஏமாந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் என்னை அழைத்த அழைப்பிற்கு நான் உண்மையுள்ளவளாக இல்லைன்னு சொல்லி அன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன நோக்கம் வச்சுருக்கீங்களோ அதற்கு நேராக என்னை நடத்துங்க. என் வாழ்க்கையில் என்னோடய சம்பளமோ அதற்கு பிறகு உயர்கல்விக்கு நான் போகும்போது ஐயா உயர்கல்விக்காக போகும்போது அங்கே போய் தான் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார், பணம் உன் வாழ்க்கையில் முக்கியம் கிடையாது. சம்பளம் இருப்பதை காட்டில் அன்றைக்கி வெறும் 5000 ரூபாய் டயசிஸ்லேருந்து கொடுத்தாங்க. அதில் அவங்க எங்கள் மாமியாருக்கே நான் 5500 ரூபாய் நான் செலவு பண்ணணும். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் 2 வருடங்கள் கொரோனா டைமில் ஆண்டவர் அழகாக வழி நடத்தினார், ரொம்ப ஆச்சரியமாக நடத்தினார். அப்போ தான் நான் கற்றுக்கொண்டேன், என் வாழ்க்கையில் நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது ஆண்டவர் மட்டும்தான், ஆண்டவருக்காக மட்டும்தான் நான் ஓடணும் அப்படின்னு சொல்லி அதிலிருந்து நான் ஆண்டவர் கிருபையினால் வெளியே வந்தேன். என்னைக்கு நான் வெளியே வந்தனோ, என்னைக்கு நான் எது முக்கியம் இல்லைன்னு வெளியே வந்தனோ, நான் போன டெட் நான் ரொம்ப எளிதாக எழுதினேன். என் வாழ்க்கையில் இப்படி ஒரு டெட் எக்ஸாம் எழுதுவேன்னு என் வாழ்க்கையில் நினைக்கவே இல்லை. என் தம்பி அந்த டைமில் திடீரென்று மறித்து போனதுனால அந்த டெட் எக்ஸாம் படிக்க ஆர்வமே கிடையாது. ஆனால் போய் கடமைக்காக தான் எழுதினேன். ரிசல்ட் வரும்போது கர்த்தருடைய கிருபையினால் நான் பாஸ் பண்ணியிருந்தேன். உண்மையாகவே நான் ஒரு வார்த்தை கூட நான் படிக்கலை. எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணேன். இந்த சிலபஸ் புதுசு, நான் படிக்கவே இல்லை. நீங்கள் நம்பினாலும் சரி யாரும் நம்ப மாட்டாங்க, ஏன்னா நான் அப்படி சொன்னால் நம்பவே மாட்டாங்க. ஏன்னா நான் அந்த அளவுக்கு படிச்சிருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நான் எனக்கு ஒரு பக்கம் கூட நான் படித்தது கிடையாது. நான் ரிசல்ட் வரும்போது கூட கேட்டேன், ஏன் நம்பரை தான் பார்க்குறீங்களா, வேறு யாரையாவது நம்பரை பார்த்து தப்பாக சொல்கிறீங்களான்னு கேட்டேன். ஆண்டவர் அவ்வளவு ஆச்சரியமாக, உண்மையாகவே ஆண்டவரால் என்னுடைய வாழ்க்கை ஜெயிக்கப்படுமானால், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் ஜெயிப்பாரானால், என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவருடைய நாமம் ஜெயிக்குமானால் என்னுடைய வாழ்க்கை என்றைக்குமே ஜெயமாக தான் இருக்கும். அப்போ ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை ஒரு பெண்ணை குறித்து கூட இதில் பார்க்க போகிறோம். 2 ராஜாக்கள், நமக்கு தெரிந்த ஒரு பெண் தான். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இது சூனேமியாளை குறித்து நாம் தெரிந்த ஒரு சம்பவம் தான். பாருங்கள், இதில் ஒரு அழகான ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு. சூனேமியாளுக்கு என்ன குறைவு இருந்தது? சூனேமியாளுக்கு என்ன குறைவு இருந்தது? பிள்ளை
கிடையாது. ஆனால் பாருங்க, எலிசா போய் கேட்குறாரு. எலிசா வந்து தன்னுடைய கூட இருந்த ஊழியக்காரர்கிட்ட சொல்லி விடுறாரு, அவளுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேள் அப்படின்னு சொல்லி கேட்க சொல்கிறான். பாருங்க, இப்போ வாசிக்கப்பட்ட வசனத்தில் கேயாசி போய் கேட்குறாங்க. அவங்க கேட்கவே இல்லை, எலிசா கேட்கவே கிடையாது, எனக்கு இதை செய் அதை செய்ன்னு கேட்கவே இல்லை. ஆனால் அவருக்காக அடிக்கடி நம்முடைய கிராமத்திற்கு ஊழியத்திற்கு வந்து போய் கொண்டிருக்கிற இந்த ஊழியக்காரருக்கு நாம் மேலே மெத்தையிலே ஒரு அறையை கட்டுவோம், அந்த அறையிலே அவருக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களே யோசித்து இந்த காரியங்களெல்லாம் செய்கிறாங்க. இதெல்லாம் செய்யும்போது எலிசா யோசிக்கிறாரு, எவ்வளோ ஒரு நல்ல பெண்ணாக இருக்கிறா, எவ்வளோ ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு ஊழியத்திற்கு தாங்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறா. அப்போ அவளுக்காக ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேயாசியிடம் சொல்லி அனுப்புகிறார். அவளுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேளு, அவளுக்கு என்ன தேவை, அவளுக்கு என்ன பிரச்சனை, அவளுக்கு என்ன குறை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறா பாருங்க. தொடர்ந்து என் ஜனத்தின் நடுவிலே நான் சுகமாய் குடியிருக்கிறேன். நம்ம சொல்லுவோமா இன்னைக்கு என் வாழ்க்கையில்? இப்போ நான் யாராவது என்கிட்ட வந்து கேட்குறாங்க, சரியா, உங்களுக்கு என்ன வேணுமா, உங்களுக்கு எதற்காக ஜெபிக்கணும், இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு எதாவது தேவையா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன செய்வோம்? ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டுருவோம். ஆனால் அவளுக்கு இருந்தது ஒரு பெரிய குறை. இன்னைக்கு சமுதாயத்தில் எவ்வளவு மனமடிவாகக்கூடிய ஒரு வேதனை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்த ஒரு பெண் தான். ஆனால் அவள் சொல்கிறா, நான் என் ஜனத்தின் நடுவிலே சுகமாய் குடியிருக்கிறேன். இந்த அனுபவத்துக்குள்ளாக ஆண்டவர் நம்மையும் அழைக்கிறார். நமக்கு என்ன குறைவாக இருந்தாலும் சரி, நம்ம வெளியே ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். நம்முடைய வார்த்தையிலே கவனமாக இருக்கணும். ஆண்டவர் அதை பார்க்கிறார், ஆண்டவர் அதை கேட்கிறார். அவளுக்கு தெரியாமல் போச்சா? இல்லை. கேயாசி தொடர்ந்து சொல்கிறான், இல்லை, அவளுக்கு ஒரு குழந்தை இல்லை. அப்போது பாருங்கள், ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை, ஒரு குறைவை மனதிலே எண்ணாத அளவுக்கு வாழக்கூடிய ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு பெண் தான் இந்த சூனேமியாள். இதுதான் கர்த்தர் ஜெயித்த ஒரு வாழ்க்கை. பாருங்கள், ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் ஜெயிக்கப்படுகிறார். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் ஜெயிக்கிறார். அவளுடைய வாழ்க்கையில் குறைவு இருந்தது, ஆனால் அந்த குறைவை அவள் மறந்து ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் என் கூட இருக்கிறனால நான் நிறைவான வாழ்க்கை வாழ்கிறேன் என்று சொல்லி தன்னை குறித்த ஒரு பெரிய ஒரு சாட்சியை சொல்கிறார். அதை தொடர்ந்து பாருங்கள், இதில் ரொம்ப அருமையான ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும். அவருடைய குழந்தை இறந்து போனதுக்கு பிறகு அவர் சொல்கிறார், அவர் கணவர் கேட்டு அனுப்புகிறார். கணவர்கிட்ட சொல்கிறார், நான் இப்போ ஊழியக்காரனை பார்க்க போகணும், எலிசாவை பார்க்க போகிறேன்னு சொல்லி அனுப்பும்போது அவர் சொல்கிற எதற்காக அப்படின்னு சொல்லும்போது, நான் போய் வர வேண்டும், அவ்வளவுதான். கணவருக்கு எந்த ஒரு பதிலும் நான் ஊழியக்காரரை பார்க்க போகணும். இவருடைய நல்ல குணங்கள் அவருக்கு தெரிந்திருந்தனால அவரும் அனுமதிக்கிறார். பாருங்கள், இந்த இடத்துல நான் என்னுடைய பிரச்சனையை நான் ஆண்டவர்கிட்ட தான் போய் சொல்லணும். என் பிரச்சனை முதலாவது யார்கிட்ட தான் போகணும்? கர்த்தருடைய சமூகத்தில் தான் போகணும். எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளோ சூழ்நிலை இருந்தாலும் சரி, யோசிச்சு பாருங்கள், இது எவ்வளோ ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, எவ்வளோ ஒரு வேதனை நிறைந்த ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் என் பிரச்சனை முதலாவது ஆண்டவர்கிட்ட தான் போகணும். இன்னைக்கு நம்முடைய பிரச்சனை யாரிடத்துல சென்று கொண்டிருக்கிறது? என்னுடைய குறைவு யாரிடத்துல போயிட்டு இருக்கு? நான் மனுஷங்கிட்ட என் குறைவை வெளிக்காட்ட மாட்டேன், என் பிரச்சனையை நான் வெளிக்காட்ட மாட்டேன். நான் முதலாவது ஆண்டவருடைய சமூகத்தில் போய் காத்திருப்பேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் என்னுடைய குறைவுகளை கொண்டு செல்லும்போது, ஆண்டவருடைய சமூகத்தில் என்னுடைய சந்தோஷமோ துக்கமோ எதுவாக இருந்தாலும் முதலாவது அது ஆண்டவருக்கு தான் வெளிப்படுத்தணும். ஆண்டவருடைய சமூகத்தில் தான் நான் வெளிப்படுத்துவேன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய சமூகத்தை ஒப்பு கொடுக்கும்போது, என்னுடைய நம்பிக்கை, முதலாவது ஒரு அன்பு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மிகவும் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். பாருங்க, போய் ஆண்டவர்கிட்ட தன்னுடைய கணவர்கிட்ட போய் சொல்லாமல் ஊழியக்காரர்கிட்ட போய் சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை செய்கிறார், ஒரு அற்புதத்தை செய்கிறார். இழந்து போன நன்மையை ஆண்டவர் திரும்ப கொடுக்கிறார். ஒரு இதெல்லாம் ஒரு சோதிக்கப்படுகிற ஒரு காலமாக இருக்கலாம். ஏன் இந்த பிரச்சனை வரணும்? ஆண்டவர் கொடுத்தது தானே. ஆண்டவர் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடைய அவர் வேதனையை, ஆண்டவர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தா அந்த ஆசீர்வாதத்தில் என்ன இல்லை? வேதனையே கிடையாது.
ஒருவேளை சின்ன போராட்டங்கள் வரலாம், சின்ன சறுக்கல்கள் வரலாம், ஆனால் அதில் முடிவு ஜெயமாக தான் இருக்கும், ஆசீர்வாதமாக தான் இருக்கும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுத்தார். ஒருவேளை ஆண்டவர் எனக்கு பலி கொடுன்னு சொன்னார், ஆனால் அவர் என்ன செய்யலை, பலி கொடுக்க விடலை. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஒருவேளை மனிதன் மூலமாய் வருகிற ஆசீர்வாதமோ, என்னுடைய சுய பலத்தினால் வருகிற ஆசீர்வாதமோ வேண்டாம் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொடுக்கிற ஆசீர்வாதம், நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கணும். நான் நல்லா இருந்தாலும் சரி, கெட்டு போனாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாக கடந்து வரும்படியாக ஆண்டவருடைய நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ரெண்டாவது ஒரு பெண்ணை குறித்து மட்டும் பார்த்து நம்ம நிறைவு செய்ய இருக்கிறோம். வாசிப்போம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பாருங்க, முதலாவது நம்ம பார்த்த ஒரு பெண் ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில ஜெயிப்பதற்கு விட்டு கொடுத்தாள். தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஜெயிப்பதற்கு, ஆண்டவர் முக்கியப்படுத்தப்படுவதற்கு, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுத்துவதற்கு விட்டு கொடுத்த ஒரு பெண்ணை குறித்து நாம் பார்த்தோம். அடுத்ததாவது ஒரு பெண்ணை குறித்து நாம் பார்க்கிறோம். லோத்துவின் மனைவி. உலக ஆசீர்வாதங்களினால் ஜெயிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை அழித்து போட்ட ஒரு பெண். அவளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கேட்குறாரு, உனக்கு எந்த பக்கம் போகணும், சாரி ஆபிரகாம் கேட்குற, நீ எங்கே போகணுமோ அங்கே போ, உன் கண் முன்னாடி இருக்கிற பகுதிகளில் உனக்கு எந்த பகுதி தேவையோ அந்த பகுதியை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லி லோத்துவிடம் என்ன சொல்கிறார் ஆபிரகாம்? சொன்னாரா இல்லையா? சொன்னார். அப்போ இவன் என்ன செய்கிறான், இவனுக்கு தனக்கு இந்த சோதம் குமரா இந்த பகுதிகள்லாம் ரொம்ப செழிப்பாக இருந்ததுனால இந்த பகுதி நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி அந்த பகுதியை தெரிந்தெடுத்து சென்றார்கள். அந்த செழிப்பு அவனுடைய கண்களை இழுத்தது, மறைத்தது, அவருடைய இருதயத்தை இழுத்தது. லோத்து ஆண்டவர் சொல்கிறார், நீ வெளியே போன்னு சொல்கிறாரு, உனக்கு இது வேண்டாம். ஆண்டவரால் ஆசீர்வதிக்க முடியாதா? ஒன்றுமில்லாமல் ஒரு வெறுமையான ஒரு இடத்துல இருந்து வெளியே வந்த ஒரு குடும்பம், அப்படிதானே ஆபிரகாமுடைய குடும்பம். ஒரு பெரிய செழிப்பான குடும்பமாக இருந்தாலும் அங்கே இருந்து வெளியே வரும்போது ஒன்றுமில்லாமல் தான் ஆண்டவர் கொண்டு வருகிறார். வெளியே கொண்டு வந்து அவனுடைய கண்களுக்கு முன்பாக, லோத்துவினுடைய கண்களுக்கு முன்பதாக, லோத்துவினுடைய மனைவியின் கண்களுக்கு முன்பாக தான் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆண்டவரால் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட ஒரு குடும்பம். ஆனால் அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை விட்டு வெளியே வர மனசில்லை. ஆண்டவர் கையை பிடிச்சு வெளியே விடுறாரு, இழுத்து கொண்டு போய் வெளியே விடுறாரு. வேண்டாம் நீ வெளியே வான்னு சொல்லி வெளியே விடுறாரு. ஆனால் திரும்பி பார்த்து என்ன செய்கிறாங்க? உப்பு தூண் ஆகி போனாங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, உலகத்தின் ஆசீர்வாதங்களினால், உலகத்தின் ஆஸ்திகளினால், உலக நம்பிக்கையினால் தன்னுடைய வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு ஒப்பு கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையே அழித்து போட்ட ஒரு பெண். ஒரு தாய் இல்லை, அந்த தாய் இல்லாதனால அந்த குடும்பமே என்னாச்சு? சீரழிஞ்சு போச்சு, ஒன்றுமில்லாமல் போச்சு. அப்போது நம்முடைய ஒரு பெண்களாக இருக்கலாம், குடும்ப தலைவர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் என்னுடைய வாழ்க்கை எதினால் ஜெயிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது? நான் உலகத்தில் எந்த ஒரு பொருளினாலும் எந்த ஒரு மனிதர்களினாலும் நான் ஜெயிக்கப்பட்டு விடவே கூடாது. சில நேரம் இன்றைக்கி உலகத்தில் ஒருவேளை நம்ம இன்றைக்கி இளம் தலைமுறையை பார்த்து சொல்லும்போது நாங்களாம் அப்படி இருந்தோம், நாங்களாம் அப்படி கீழ்ப்படிஞ்சோம், நாங்களாம் இப்படி இருந்தோம் அப்படிலாம் அன்றைக்கி நிறைய பேசுகிறோம். ஆனால் அன்னைக்கு இருந்ததை விட இன்றைக்கி அவங்களுடைய வாய்ப்புகள் அதிகம். அவங்களுக்கு வாய்ப்புகள், தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். இவ்வளோ ஒரு மோசமான ஒரு காலகட்டங்களில் தான் இன்றைக்கி அடுத்த தலைமுறை வாழ்ந்து கொண்டிருக்கு. அப்போ இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே உலகத்தால் என்னுடைய பிள்ளைகள் ஜெயிக்கப்பட்டு விடக்கூடாது. ஏன்னா அன்றைக்கி தேவை, வேறு வழி இல்லை. அன்றைக்கி கண்ணு முன்னாடி வளர்ந்துட்டு இருந்தோம், அன்றைக்கி அவங்க வாழ்க்கையே செல்ஃபோனில் தான் இருக்குது. அவங்க வேறு வழி இல்லை, பயன்படுத்தி தான் ஆகணும். பயன்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டம், அவங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட பல சூழ்நிலையில் இருக்கிற தலைமுறையின் மத்தியில் நான் இன்னைக்கு என்னுடைய குடும்பத்தை ஆண்டவரால் ஜெயிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராக நடத்துவதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும். இன்றைக்கி நம்ம நிறைய பிள்ளைங்களை, நம்ம இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பிள்ளைங்கள் நிறைய பிள்ளைகள் உட்காந்துருக்காங்க. இன்றைக்கி நிறைய சபைகளில், பெரிய பெரிய சபைகளில் கூட வாலிப பிள்ளைகளை, சின்ன ஒரு 10th முடித்தோடனே பிள்ளைகளை சபையில் பார்க்கவே முடியாது. ஏன்னா வாழ்க்கை வித்தியாசமாக போகுது. நம்ம இன்றைக்கி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம இன்றைக்கி வெளியே பிள்ளைகள் நின்று கொண்டிருக்கிறாங்க. ஒரு எலெக்ஷனுக்காக இல்லை ஒரு பண்டிகை காலங்களில் மட்டும் ஆலயத்திற்கு வரக்கூடிய பிள்ளைகள் நிறைய இருக்காங்க. இன்றைக்கி நிறைய கிராமங்களில் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் திருச்சபைகள் இருக்குது. அப்போ அவர்களுக்காக நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பத்தின் வாழ்க்கை, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை உம்மை ஜெயிக்க வைக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். ஆண்டவரே, உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடியதாக இருக்கணும்.
பிசாசு என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஜெயித்து விடவே கூடாது. உலக பொருளோ உலக ஆசீர்வாதமோ உலகத்தில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் என் வாழ்க்கையை ஜெயித்து விடவே கூடாது, என்னுடைய பிள்ளைகளை ஜெயித்து விடவே கூடாது என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம் காத்திருக்கும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அப்படிப்பட்ட கிருபைகளை நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்து நம்ம ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். கண்களை மூடி. அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக, நல்ல உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர், நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிறீங்கன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. நீர் யாரை கொண்டாகிலும் நீர் பேச சித்தமுள்ளவராயிருக்கிறீர். அன்று பிழையாமோடு ஒரு கழுதையை கொண்டு பேசின தேவன் ஆண்டவரே, நீர் யாரை கொண்டு நீங்கள் பேசுவீங்கப்பா. இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட பேசி இருக்கீங்கப்பா. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தை ஒவ்வொருடைய இருதயத்திலும் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரோடு கூட அன்று இந்த வார்த்தை 1 10 60 100 பலன் கொடுக்க கத்த உதவி செய்தல வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாட்கள் கடைசியாயிருக்கிற இந்த சூழ்நிலையிலே ஆண்டவரை சுற்றிலும் ஆண்டவரே அநேக மோசமான செய்திகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பூமி எதிர்ச்சிகள், பஞ்சங்கள், ஆண்டவரே மழை வெள்ளத்தினால் பாதிப்புகள், ஆண்டவரே கொடூர வெயிலினால் மரணங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலை, திடீர் மரணங்கள், இப்படிப்பட்ட மோசமான காரியங்களை சுற்றி நடந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, இவைகள் எல்லாம் ஆண்டவரே நீர் வரப்போகிறீர் என்பதை, இப்படி 2ஆம் வருகையை ஆண்டவரை முன்னறிவித்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் உடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, ஜெபிப்போம். ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் நீங்கள் பேசியிருக்கீங்கப்பா. உம்மை ஜெயிக்க வைக்கக்கூடிய நல்ல வாழ்க்கை எனக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, எனக்கு இறங்குங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம். தெரிந்தும் தெரியாமலும் அநேக வேளையிலே நான் உலகத்தால் நான் ஜெயிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை என்னால் தட்ட முடியலப்பா. அதனால் உங்களுக்கு விரோதமான பாவங்களை நான் செஞ்சிடறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, என் சூழ்நிலை எனக்கு அநேக வேளையிலே தவறு செய்ய தூண்டுதுப்பா. ஆண்டவரே, உங்கள் நாம மகிமையை விட்டுவிட்டு நான் தவறான காரியங்களை, ஆண்டவரே, ஒருவேளை லஞ்சம் கொடுப்பதாக இருக்கலாம், தவறான நாள் பார்க்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கலாம், நேரம் பார்க்கக்கூடிய காரியமாக இருக்கலாம், சகுனம் பார்க்கக்கூடிய காரியமாக இருக்கலாம். ஒருவேளை உலகம் என்னை நிர்பந்தித்தது நிமித்தம் நான் அநேக வேளையில் நான் அந்த தவறுகளை செஞ்சுட்டேன். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் உங்களை தோல்விக்கு நேராக நான் அநேக வேளை நடத்திட்டேன். ஆண்டவரே, என்னை மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம். ஆண்டவருடைய வருகை ஒருவேளை இன்றைக்கு கூட இருக்கலாம். இன்னைக்கு எல்லாம் முன்னறிவித்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் என்றைக்கும் வரலாம், எந்த நிமிடமும் எந்த நொடியும் வரலாம். நான் அதற்கு ஆயத்தமாக இருக்கணுமே. ஆண்டவருடைய சமூகத்தை கேட்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இந்த வசனங்களை எனக்கு நினைவு கூர்ந்திருக்கிறீங்கப்பா. இந்த காரியங்களை எனக்கு நினைவு கூர்ந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நீங்க ஜெயிங்கப்பா. என்னுடைய வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கப்படணும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை உம்மால் ஜெயிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கணும். ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவேளை சோதனைக்குள்ள பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்து கொடுங்க. ஆண்டவரே, நான் தவறு செய்யாதபடி, என்னுடைய வாழ்க்கையில தவறுகள் என்னுடைய வாழ்க்கையை நெருங்காதபடி என்னை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஜெபிப்போம். கர்த்தர் இடைபடுறீங்கப்பா. கர்த்தர் நீங்க பேசுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு இருதயத்துல நீங்க பேசுங்க. ஆண்டவரே, இந்த வேளையில ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை உம்மால் ஜெயிக்கப்பட்ட வாழ்க்கையாய், உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாய் மாறப்போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபை எங்களை தாங்க போறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சூனேமியாளை போல ஆண்டவரே, ஒரு குறைவுகளிலும் நிறைவான ஒரு மனநிலையோடு வாழக்கூடிய பக்குவத்தை எங்களுக்கு கொடுங்க. கர்த்தருடைய வாழ்க்கையில எதை செய்தாலும் அதை நன்மைக்காகவே செய்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு பெரிய விசுவாசத்தை என்னுடைய இருதயத்தில் கொடுங்க. இங்க இருக்க ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுக்கறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.